சில வீடுகள்ல குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததும் பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ பாட்டி தாத்தா கிட்ட தான் குழந்தை வளரும். அப்பெல்லாம் குழந்தை வளர்ந்தது. இப்போ வளர்க்கப்படுகிறது. எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்குள்ள வச்சு குழந்தைய வளர்க்கிறது சாதாரணமான விஷயமே இல்ல. சிறு பிள்ளைகள் இருக்கிற வீட்ல குழந்தை பராமரிப்பில் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சங்கடங்கள், சலிப்பு இது எல்லாம் இயல்புதான். இதுல மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, வயதான பாட்டி தாத்தா சரியில்லைன்னு யாரும் யாரையும் குறை சொல்லி பிரிவினையை நோக்கி செயல்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இதுல யாரும் தவறு கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழலில் குடும்பங்களுக்குள் வரும் பிரச்சனைகள், உறவுகளுக்குள் ஏற்படும் மனக்கசப்புகளை வச்சு இவங்க எப்பவுமே இப்படிதான்ற முடிவுக்கு வராதீங்க. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பிளே ஸ்கூல் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது மிக மிக அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், தீபாவளி ஷாப்பிங்க்கு டி நகர் போறீங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு பார்த்தா கூட்டம் அலமோதுது. சடனா ஒரு கால் வருது, நீங்க இமீடியட்டா கிளம்ப வேண்டிய சூழல். ஆனா அந்த கூட்டத்துல உங்களால வெளியில போகவே முடியல. ஐயோ என்னால போக முடியல, ஊன்னு எல்லாரையும் கத்துறதால ஒன்னும் ஆக போறது கிடையாது. உங்களால இமீடியட்டா அந்த சூழலை மாற்றவும் முடியாது. சோ கூட்டம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்மால ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங்கா தாவி தாவி போக முடியாது இல்லையா? சோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும் வரை பொறுமையா கடந்து போங்க. அதுதான் சேஃப்.